நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6.2 9th சம். கொஷின் பாருங்கள். ஏஐ கேப் ப்ளஸ் ஏஜே கேப் ப்ளஸ் சிகே கேப் கமா ஐ கேப் ப்ளஸ் கே கேப் மற்றும் சிஐ கேப் ப்ளஸ் சிஜே கேப் ப்ளஸ் பிகே கேப் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபிக்க. நமக்கு 3 வெக்டர் கொடுத்துட்டாங்க. இது ஒரு தள வெக்டர்கள்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது ஏ மற்றும் பி இதோடைய பெருக்கு சராசரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சி அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பெருக்கு சராசரி என்னமோ நமக்கு தெரியறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ. இப்போது ரூட் போடணும். ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் சி அப்படின்னா இதனுடைய பெருக்கு சராசரி தான் சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு. பாருங்க, இங்கே வந்து ஜே வெக்டர் கொடுக்கல பிக்கு, அதனால் 0 ஜே வெக்டர்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பெருக்கு சராசரி போது நம்ம ரூட் போடுவோமா, ரூட் ஏபி ஈக்குவல் சின்னு போடுவோமா. நமக்கு ஃபார்முலா இது, ஆனால் நம்ம ஏபி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ரூட் போகணும். அப்போ என்ன பண்ணலாம், ரூட் போகிறதுக்காக 2 பக்கமும் ஸ்கொயர் பெருக்கப்படுத்தலாமா, அதாவது ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரூட் ஆஃப் ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் சி ஸ்கொயர்னு வருமா. ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏபி ஈக்குவல் சி ஸ்கொயர். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? பெருக்கு சராசரி இதை வந்து சேம் பாக்ஸ் ப்ராடக்ட் முறையில் அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன, ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஈக்குவல் 0. அப்போ ஏ வெக்டருடைய நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஏ வெக்டர் ஈக்குவல் ஏசி எடுத்து எழுதிக்கலாமா, ஏஏசி. பி வெக்டர் பார்த்திங்கன்னா 1 0 1 1 0 1. சி வெக்டர் பாருங்கள் சிசிபி. ஓகேங்களா? ஈக்குவல் 0. இப்போ குறி மாற்றணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸுன்னும் போது ப்ளஸ் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இந்த ஏக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் பாருங்கள், 0 1 சிபி. அடுத்து பாருங்கள் மைனஸ் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இந்த ஏக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் பாருங்கள், 1 1 சிபி. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் சி மாடுலஸ் ஆஃப் சிக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் பாருங்கள், 1 0 சி ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது பாருங்கள் ப்ளஸ் ஏ இன்ட்டு 0 இன்ட்டு பி, 0 இது பக்கம் 0 தான், அப்போ நமக்கு 0 இருந்துட்டோம். மைனஸ் 1 மைனஸ் சி. அடுத்து மைனஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் பி மைனஸ் 1 மைனஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு 1 மைனஸ் சி மைனஸ் 0 இன்ட்டு சி 0 ஈக்குவல் 0. இப்போ உங்கள் பாருங்க ப்ளஸ் ஏ இன்ட்டு மைனஸ் சி வருமா, மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி அப்படி வரும், ப்ளஸ் சி இன்ட்டு சி ஈக்குவல் 0. பெருக்கும்போது பாருங்கள் ப்ளஸ் ஏ இன்ட்டு மைனஸ் சி, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சி ஏசி. அடுத்து பாருங்கள் மைனஸ் ஏ இன்ட்டு இந்த மைனஸ் ஏ எடுத்து 2 கூடி பெருக்கணும். பெருக்கும் போது மைனஸ் ஏ இன்ட்டு ப்ளஸ் பி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி ஏபி. அடுத்து பாருங்கள் மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஏ இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் சி இன்ட்டு சி ஸ்கொயர் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் 0 இருக்கா. இந்த மைனஸ் ஏசிக்கும் ப்ளஸ் ஏசிக்கும் கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆச்சுன்னா மீதி எனக்குது மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் 0. இந்த மைனஸ் ஏபி இப்போ வந்துச்சுன்னா ப்ளஸ் ஏபியாக மாறுமா. அப்போது எழுதும் போது சி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் ஏபி. இதை நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்களா, பெருக்கு சராசரி பிளாக்கில் கொடுத்துக்கிங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க, ஏ மற்றும் பியின் பெருக்கு சராசரி சி ஆகும். இதில் பெருக்கு சராசரி சி என நிறுவப்பட்டது. சரிங்களா?